ஹலோ கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்கள் ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வாங்க, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். ஒரு நாள் என்னாச்சு, அந்த கிராமத்தில் பயங்கர வெயில், ரொம்ப உஷ்ணமான நாள் அது. அப்போது ஒருத்தர் என்ன பண்ணாரு, அந்த வெளியா ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. Oh no. அவருக்கு கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி இடத்த தேடிட்டு இருந்தாரு. ரொம்ப டயர்டாக இருந்தது அவருக்கு. அந்த ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போனார். தூரத்தில் பார்த்தா ஒரு அடர்ந்த மரம். அவருக்கு அந்த மரத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன் தெரியுமா குட்டீஸ்? அதில் கீழே நல்லா ஷேடோ இருந்தது, ரொம்ப நிழல்கள் இருந்தது. அந்த மரம் நல்ல நிழல் கொடுத்துட்டு இருந்தது. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? அவரோட ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த நிழலுக்குள்ள மரத்தடியில் போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு நாளும் பயங்கர வெயில் காலம். அப்போது அந்த வழியா ஒரு அம்மா தலையில் தண்ணி குடம் வச்சுக்கிட்டு இடுப்பில் சின்ன குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப டயர்டாக இருந்தது. அவங்களுக்கும் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் போல இருந்தது. அதுக்கு பசி அப்புறம் வெயிலில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தது. அந்த குழந்தைக்கு ஏதாவது சாப்பாடு ஊட்டணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மால திரும்பி திரும்பி பார்த்தாங்க. எங்கேயாவது நம்ம உட்காந்து சாப்பாடு ஊட்டணுமே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல நிழலான இடம் இருக்கான்னு தேடி பார்த்தாங்க. பார்க்கும்போது அதே மரத்தை அவங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த மரத்து கீழே போய் உட்காந்து அவங்க குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு தண்ணி கொடுத்துட்டு திரும்பி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அந்த வழியா 2 ஸ்கூல் குட்டி பசங்க வந்தாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் ரொம்ப பசி எடுத்துச்சு. அவங்க பசியில் எங்களுக்கு சாப்பிட ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா, அதே மரத்தை அவங்களும் பார்த்தாங்க. பார்த்தா அந்த மரத்தில் நிறையா மாம்பழம் தொங்கிட்டு இருந்தது. அந்த மாம்பழத்தை கல்லை விட்டு எரிஞ்சு அந்த சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் பயங்கரமான காற்று மழை. அந்த மலையில் பறவைகள் பறந்து வந்து அந்த அடர்ந்த மரம் இருந்ததில்ல, அதே மரத்துக்குள்ளே வந்து அதுங்க அடைக்கலம் புகுந்துச்சுங்க. அந்த இலைகள் அது மரத்தோட கிளைகளுக்கு அடியில் உட்காந்து அந்த மலையிலேருந்து மலையிலேருந்து தன்னைத்தானே அதுங்க மறைத்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க ஆனிமல்ஸும் அந்த விலங்குகளும் வந்து மரத்து கீழே உட்காந்துக்கிட்டாங்க. அந்த காற்று மழை நின்றதுக்கப்புறம் அந்த பறவைகளும் பறந்து போயிட்டாங்க. அந்த ஆனிமல்ஸ் இருந்தாங்கல்ல, மரத்து கீழே உட்காந்துருந்தாங்கல்ல ஆனிமல்ஸ், அந்த விலங்குகளும் போயிடுத்து. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா பசங்களா? அந்த மரத்தை வெட்டுறவங்க வந்து அந்த மரத்தை வெட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த மரமே இல்லை. அப்போது அந்த வெளியே போகிறவங்கெல்லாம் பார்த்து, ஐயோ இந்த இடத்துல ஒரு மரம் இருந்ததே, அது நம்மளுக்கு நல்லா நிழல் கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு Oh கடந்து no. போனாங்க. அப்புறம் இந்த ஸ்கூல் முடிஞ்சோடனே இந்த பசங்கள்லாம் இந்த மரத்தில் நல்ல பழங்கள்லாம் இருக்குமே, இப்போ நம்ம பசிக்குது, அந்த மரம் இருந்தால் நம்ம அந்த பழத்தை அடித்து சாப்பிடுவோம்ல அப்படி சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த வழியாக வந்த அந்த தாயார் கூட, இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, என் குழந்தை கூட நாங்கள் உட்காந்து குழந்தைக்கு அந்த நிழல்ல உட்காந்து சாப்பாடு ஊட்டுவேனே, இப்போ அந்த மரம் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு வெயில்ல இருந்துட்டு நடந்து போயிடுவாங்க. அந்த வழிப்போக்கர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருந்த மரம் நம்மளுக்கு எவ்வளோ உதவியா இருந்தது, இப்போ அந்த மரம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. Oh இல்லைங்களா? no. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? அந்த மரம் அதோட வாழ்நாட்கள்ல எவ்வளோ நல்ல பயனுள்ள மரமா இருந்ததுல்ல. அது நல்ல கனி கொடுத்தது, மற்றவர்களுக்கு நிழல் கொடுத்தது, பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அடைக்கலம் கொடுத்ததில்ல. அப்போ அது வாழ்ந்த நாட்கள்ல அது ஒரு நல்ல மரமா இருந்திருக்கு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்மளும் வாழ்ற நாட்கள்ல மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும், இல்ல மரத்தை போலவும் நம்ம பிறருக்கும் நல்லது செய்யறவங்களா இருக்கணும். ஓகே குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டோரியில நம்ம சந்திக்கலாம். Till that, bye.